நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இவ கத்துறது எனக்கு என்னமோ நல்லாவே படலையே. அம்மா, எதுக்கும் நீ போய் முதல்ல கதவை திற போ. வேணு பூட்டிட்டு போயிருக்காப்பா. இந்த ராத்திரி நேரத்துல கதவை திறந்து அவ குளத்துல போய் குதிச்சுட்டானா வேணுவுக்கு நான் தானே பதில் சொல்லணும். அம்மா, அவ இங்க இருந்து ஓடி போய் குளத்துல குதிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவளை பிடிச்சிடறேம்மா. முதல்ல போ. இந்த என்கிட்ட கொடுங்க. நகரு. பாலா, பாலா என்னாச்சு? ஐயோ, பாலா, பாலா என்னாச்சு சொல்லு. ஏமா, ஒருவேளை இது பிரசவ வலியா இருக்குமோ? அதே பிற எனக்கு தெரியும். அப்புறம் நாங்க என்ன முட்டையில இருந்து வெளியில வந்தோமா? இது கூட தெரியலன்னா எப்படி? பாலா, ஐயோ, என்னங்க, பாலாக்காவை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். இந்த ராத்திரி நேரத்துல எந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறது? இங்க இருந்து அக்கறைக்கு போறதுக்கு நடு ராத்திரில எவண்டி போட்டு வச்சிருக்கான்? ஹெல்த் சென்டர்ல இல்ல, இப்ப யாரும் இருக்க மாட்டாங்க. காலையில கூட்டிட்டு போலாம், கொஞ்சம் அமைதியா இரு. இல்லங்க. ஐயோ, யாரு? பாலாவுக்கு என்னாச்சு? என்ன நைனா, வேணு பெங்களூருக்கு போனது தெரிஞ்சதும் நீங்க வந்துட்டியா? அட, பாலா அழுவுற சத்தம் கேட்டுச்சு, அதான் வந்தேன். அது சரி, மருமகளுக்கு என்ன ஆச்சு தெரிஞ்சுக்க ஓடி வந்துட்டீங்களா? மாமா, பிரசவ வலின்னு நினைக்கிறேன். ஐயோ, பாலா, பாலாவுக்கு என்னாச்சுமா? பிரசவ வலின்னு நினைக்கிறேன் மாமா. ஓ, டேட் படி பார்த்தா இன்னும் 1 மாசம் இருக்கு மாமா. ஆனா இவ துடிக்கிறத பார்த்தா சீக்கிரமே குழந்தை பிறந்துரும் நினைக்கிறேன். ஐயோ, பாலா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, ஏதாவது பண்ணுங்க. என்ன பாக்குறதுக்காக உள்ள போறீங்க? உங்களுக்கு பிரசவம் பார்க்க தெரியுமா? டேய் சதீஷ், சுமேஷ், நீங்க எப்படியாவது போய் ஏதாவது ஒரு போட்டுக்காரனை உடனே கூட்டிட்டு வாங்கடா. இல்லனா கட்டுமரத்தையாவது புடிங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணும். உன்னோட வேலையை போய் பாரு நைனா. ராத்திரி நேரத்துல எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. குழந்தை பெத்துக்கிறதா இருந்தா இங்கேயே பெத்துக்கட்டும். ஐயோ மாமா, ஏதாவது செஞ்சாகணும், இல்லன்னா பாலாக்காக்கு. மாமா சீக்கிரம் போங்க. அப்பா எங்க போறாரு? ஏம்மா, அப்பா எங்க போறாரு? யாருக்குடா தெரியும், எங்கேயாவது போய் தொலையட்டும். பாலாக்கா, 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 பாலா, பாலாக்கா, கொஞ்சம் பொறுத்துக்கோ பாலா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. பாலா, அழாத பாலா. ஐயோ, பாலாக்கா, பாலா. நீ முழிச்சிட்டியா செல்லம்? ஓ ஓ ஓ, அம்மா மாதிரி நீயும் கனவு கண்டியா? என்ன அம்மா பிள்ளையும் தூங்கலையா? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேங்க. அப்போ நமக்கு நல்ல நெருக்கமான யாரோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி நினைச்சேன். நான் இல்ல. போங்க, டெலிவரிக்காக கூட்டிட்டு போனாங்க. நல்ல வேலை, அப்போ நான் இல்ல. முகத்தை பார்க்க முடியல, ஆனா நல்ல பழக்கமானவங்க தான். முகத்தை பார்க்கலான்னு கிட்ட போனப்போ முழிச்சிட்டேன். ஒருவேளை பாலாவா இருக்குமோ? எந்த பாலா? ஐயோ, பால சுதாங்க. அவங்களுக்கு டெலிவரி டேட் நெருங்கிருச்சா? அவ வாழ்றது ஒரு காட்டு எருமை கூடங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி கூட பிரசவ வலி வரலாம். ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. பிரசவ வலி மாதிரி இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கோ பாலாக்கா. ஐயோ பாலா, ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஒண்ணும் இல்ல பாலா. என்னங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? நீங்களாம் மனுஷங்க தானா? இவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொன்னா மனசாட்சி இல்லாம நடந்துட்டு இருக்கீங்க. இவளுக்கு என்ன பைத்தியம் முத்தி போச்சா? கொஞ்சம் பொறுத்துக்கோ பாலா. டேய், நம்ம எதுக்காக இங்க நிக்கணும்? நீங்க நிக்கிறதுனால நானும் நிக்கிறேன். டேய், இது லேடிஸோட டிபார்ட்மெண்ட். பா.
நீங்கெல்லாம் ஏன்டா இப்படி தூங்காம நிக்கிறீங்க? ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சுக்கலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவன் நம்ம தூக்கத்தை கெடுக்கிறதுக்காக இப்படி பண்றான். வேணு இருந்திருந்தானா மிதிச்சே இவ்வளவு தூங்க வச்சிருப்பான். ஆமா, இந்த கேப்ல அப்பா எங்க போனாரு? மருமகளை காப்பாத்ததான். ஏதாவது போட்டுக்காரன் காலில் விழுந்து கஞ்சலான்னு போயிருப்பாரு. அப்ப தூக்கி சமக்கவும் அவர்தான் ஆளை ரெடி பண்ணணும். ஒரு கர்ப்பிணி பெண்ணை போட்டு வரைக்கெல்லாம் என்னால தூக்கிட்டு போக முடியாதுமா, ஏன்னா எனக்கு மூச்சு வாங்கும். ஏங்க உங்களை ஏதாவது நாய் துரத்துச்சா? நீ கொஞ்சம் உள்ளவா கார்த்தியாயினி. கார்த்தியாயினியா? சீக்கிரமா வாமா. ஓ, தாய் கழுவிய கூப்பிட போனீங்களா? அவளுக்கு இன்னும் பிரசவ நேரமே வரல. நீ கொஞ்சம் உள்ள போய் பாருமா. இந்த காலத்துல எல்லாம் யாருமே எங்களை கூப்பிடுறது இல்ல. பிரபாகர் ஐயா ஓடி வந்து கூப்பிட்டதும் எனக்கு அவார்டு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த வீட்ல மொத பிரசவம் பார்த்ததே நான் தான். இதோ நிக்குதே இதான். இவன் பிறந்தப்போ 3-4 கிலோ இருந்தான். இந்த உலகத்துக்கு என்ன கூட்டு வந்தது நீதானா? உன்னைத்தான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கதையெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல உள்ள போய் பாருமா. போ, சீக்கிரம் போ. ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்குங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் வயித்த கிழிச்சு பிறக்கிற குழந்தைய விட நாங்க பிரசவம் பாக்குற குழந்தை நல்லா இருக்கும். சரிதான் சரிதான். புடிச்சுக்கிட்டே நிக்காம இந்த தலகாணி அப்படி எடுத்து போட்டு இவளை படுக்க வைங்கம்மா. இது பிரசவத்துக்கான அறிகுறி தான். ஒரு துணி எடுத்துட்டு வாம்மா. அதெல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சாச்சு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையிலேயே மறுபிறவி எடுக்கிற நேரம் தான் இது. நீங்க எல்லாம் வெளியே போங்க, நான் பாத்துக்கிறேன் தனியாவே. நீங்க போங்க, சீக்கிரம் போங்கம்மா. நீங்க போங்க வெளியே, போங்க போங்க, கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, போங்க. கூண்டுல அடிச்சு வச்ச குரங்கு மாதிரி அப்படியே நடக்கிற. அதானே, உனக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? ஏய், நீ சினிமா எல்லாம் பார்த்தது இல்லையா? பொண்டாட்டியை பிரசவ வார்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற வராண்டால புருஷன் அதுக்கு இதுக்கு நடப்பான்ல, அப்படி நடக்கிறதுக்கு இங்க வேணும் இல்லாததுனால அதுக்கு பதிலா நான் நடந்துட்டு இருக்கேன்டா. ஓ அப்படியா? சரி ஆஷா, நாம எதுக்காக இங்க வெயிட் பண்றோம்? உங்களுக்கு தூக்கம் வந்தா நீங்க போய் தூங்குங்க, நான் அப்புறமா வரேன். ஆமா, இந்த தாய் கிழவி பிரசவம் பாக்குறதுக்கு லைசன்ஸ் அப்படி இப்படி ஏதாவது வச்சிருக்கா இல்லையா? தாய் கிழவிக்கு ஏது லைசன்ஸ் சர்டிபிகேட்? எனக்கு என்னமோ தாயும் புள்ளையும் இவன் மேல அனுப்பிடுவான்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜெயிலுக்கு தான் போக வேண்டியிருக்கும். பாத்துக்கோங்க. குழந்தை அழுக சத்தம் தானே அது? ஆமா. பாலாக்காக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஒரு வழியா ஆயிட்டேன்னா. ஆனா தாயும் புள்ளையும் நல்லா இருக்காங்க. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை. என்னது பொம்பளை பிள்ளையா? ஆமா. எதுக்காக இப்படி முழிக்கிற? நீயும் ஒரு பொண்ணு தானே ஜெகதாம்பா? நம்ம வீட்டுக்கு அடுத்த தலைமுறையோட குழந்தை ஆண் பிள்ளையா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் பொன் குழந்தைக்கு தானே குடும்பத்தோட ஐஸ்வர்யம். இப்ப நம்ம வீட்டையே எடுத்துங்க, இந்த தாய் குழந்தை தானே நம்ம வீட்டோட விளக்கு. ஒரு வரட்டி போட்டு கொடுங்க. குழந்தை பெத்தவளுக்கு வர காஃபி கொடுக்கலாமா? அது எனக்கு. அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு போய் கொடுமா. நான் எடுத்துட்டு வரேன். சாயந்தரமே என் காதுல ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது எங்கேயா இருக்கும்னு நான் யோசிச்சுக்கிட்டே தூங்கிட்டேன். அப்பதான் திடீர்னு பிரபாகர் ஐயா வந்து கூப்பிட்டாரு. உண்மையை சொன்னா பிரபாகர் ஐயா என் வீட்டு முன்னாடி வந்து நின்னதும் நான் அப்படியே சந்தோஷப்பட்டேன். பிரபாகர் ஐயா வழக்கமா அங்கெல்லாம் வரமாட்டாருல்ல. அப்ப யாருதான் வருவா?
குழந்தைய துணியால நல்லா தொடச்சிட்டியாமா? அதெல்லாம் 2 நிமிஷத்துல முடிச்சிட்டம்மா. கரெக்டா 1/2 மணி நேரம் ஆனதும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். சரி, உன் வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீ கிளம்புமா. இனிமேதான் எனக்கு வேலையே. கொண்டா அந்த வரட்டிய குடுமா. இத பாலாக்கு கொடுக்கவா? கொண்டு போய் குடுமா. மொத 2-3 நாள் பசியெல்லாம் இருக்காது. வயிற்றுல கேஸ் எல்லாம் போக மூலிகை போட்டு காய்ச்சின தண்ணியை கொடுத்தா போதும். அதை விட பெஸ்ட் ரம்மு தான். உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? நான் கேஸுக்கு அதானே சாப்பிட்றேன். பாவம் அந்த புள்ளைக்கு உடம்புல சத்தே இல்லைன்னு நினைக்கிறேன். உடம்ப தேத்த நல்ல மருந்தா வாங்கி கொடுங்க. தாய்ப்பால் சுரக்க வெந்தய கஞ்சி நல்லது. ஒரு 12 நாளைக்கு அசைவ உணவு எதுவும் வேணாம், ஜீரணம் ஆகாது. 1.5 மாசத்துக்கு நல்ல நல்ல உணவா கொடுத்து ஓய்வெடுக்க வைங்க. அந்த நேரத்துல மாப்பிள்ளைய ரூம்குள்ளே விடாதீங்க. உங்ககிட்ட தான் நல்லா கேட்டுக்கிட்டியா? என்ன? அட பெத்தவளோட புருஷனை பத்தி சொல்றேன்ப்பா. ஓ அவனா? சரி சரி, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். அப்புறம் பிரபாகர் ஐயாவே பெரிய வைத்தியராச்சு. அப்புறம் நான் எதுக்கு இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஆமாமா, யார் சொன்னாலும் இங்க நடக்க போறது இல்ல. குழந்தைய பார்க்க எப்படி இருக்குக்கா? ஆமாமா, பிறந்த குழந்தை பாக்குறதுக்கு அப்படியே சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கும். அனிலா, எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தை பிறந்துருச்சுல, இதுக்கு மேல எதுக்காக இங்க நிக்கிற? வா. ஆஷா, நீ வா, நாமளும் போலாம். நீங்க போய் தூங்குங்க, நான் பாலாக்காவோட குழந்தைய பாத்துட்டு வரேன். ஐயோ, எல்லாரும் சும்மா சும்மா உள்ள போகாதீங்க. அது அம்மாவோட சூட்லயே கொஞ்சம் படுத்துட்டு இருக்கட்டும். சரி, நான் உள்ள போறேன். புள்ள தாச்சியே பட்னி போட்டீங்கல்ல, அது அந்த குழந்தைய பார்த்தாலே தெரியுது. அதெல்லாம் 2 நாள்ல சரியாயிடும். அம்மாவும் பிள்ளையும் உயிரோட நல்லபடியா இருந்தா போதும் தான் நான் வேண்டிக்கிறேன். பிறந்தது பொம்பளை பிள்ளை இல்ல, வேணும் வரட்டும். என்னால செய்ய முடியாததை அவன் செஞ்சிருவான். அழாம தூங்கு. உங்க அம்மா படுத்து தூங்குறத பத்தியா? நீ கத்தி கூப்பாடு போடுறேன்னு நல்லா தூங்கிட்டு இருந்த என்ன எழுப்பி விட்டுட்டா. எப்படி ராணி மாதிரி தூங்குறா பாரு. ஒரு குழந்தைய பெற்றிருக்கணும்ன்ற எண்ணமே இல்ல. அப்படியெல்லாம் உங்க அம்மா தூங்கணுமா? லாலி, என்ன குழந்தை என்ன தூங்கலையா? நான் என்னமா பண்றது? படுத்தா தூங்க மாட்டேங்கிறா. எனக்கு தூக்கம் வருது. நீங்க குழந்தைய தூக்கிட்டு கொஞ்ச நேரம் சுத்துங்க. அப்ப நான் தூங்க வேணாமா? தூங்குறதுக்கு இல்லம்மா, வேலை பார்க்க தான் உனக்கு சம்பளம் தரோம். 24 மணி நேரமும் தூங்காம வேலை பார்க்க நான் ஒன்னும் எல்லையில நிக்கிற ராணுவ வீரன் இல்ல, சாதாரண மனுஷி. அப்படி நான் வேலை பார்க்கணும்னா இப்ப தர சம்பளத்தை விட 3 மடங்கு அதிகமா தாங்க. குழந்தைய பாத்துக்கிறதுக்காக தான் உங்களை வேலைக்கு வச்சிருக்கிறோம். குழந்தைக்கு பசிக்கும் போது சாப்பாடு தரணும், தாகம் எடுத்தா பால் கொடுக்கணும், தூங்க வைக்கணும், குளிக்க வைக்கணும், அப்படி எல்லா வேலையும் பார்க்கணும். அப்ப குழந்தை பெத்ததோட உங்க வேலை முடிஞ்சு போச்சா? என்ன நீ கேள்வி கேட்காத, சொன்னதை மட்டும் செய். ஏம்மா, குழந்தை அழும்போதாவது அம்மா அதை கட்டி பிடிக்கணும். அந்த சூட்லயே குழந்தை தூங்கிடும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் வருது. நேத்தும் நான் முழிச்சுக்கிட்டே இருந்தேன், எனக்கு தூக்கம் கண்ண சொக்குது. அப்ப யார் தான் குழந்தைய பாத்துக்கிறது? நான் ஒரு ஐடியா சொல்றேன். கொஞ்ச நாளா நம்ம சாரு தூக்கமே வராம நம்ம தோட்டத்தையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. நான் குழந்தைய எடுத்துட்டு போய் சார் கிட்ட கொடுக்கறேன். அப்ப நம்ம 2 பேருமே நல்லா தூங்கலாம். என் குழந்தைய நீ இந்த வீட்டுல யார்கிட்டயாவது கொடுத்த, அண்ணியோட உன் கதையை நான் முடிச்சிருவேன். இன்னைக்கு ராத்திரி, அப்புறம் இனிமே குழந்தை தூங்காம அழுதா என்ன எழுப்ப கூடாது, புரியுதா? இப்படியும் ஒரு பெத்தவ இருப்பாளா? நியூ ஜெனரேஷனா இருக்கும். பாவம் இந்த சார் இப்படி வந்து சிக்கிட்டாரு. ஏய், நீ கொஞ்சம் கத்தாம இரு. என்ன நைனா இங்க வந்து உட்காந்துக்கிட்ட? அந்த தாய் கிழவி போயிருச்சே இல்லையா? நான் இப்பதான்ப்பா கிளம்புறேன். குழந்தையோட துணியையும் அம்மாவோட துணியையும் நான் அப்புறமா வந்து துவைச்சு போடுறேன். இந்நேரத்துல நீ கிளம்ப போறியா? என் பொண்ணு அவ புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு என் வீட்டுக்கே திரும்ப வந்துட்டா. சூப்பர். அவகிட்ட நான் ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டேன்யா.
நீ யார் கூடயாவது ஓடி போயிருப்பேன்னு நினைச்சு இப்போ உன் பொண்ணு சந்தோஷமா இருப்பா. ஆஹா, வெக்கத்தை பாருங்க, இதுக்கே 100 பேர் விழுந்துருவாங்களே. அப்படின்னா வாமா, நானே உன்னை வீட்டுல விட்டுறேன். ஐயோ வேணாம், நான் தனியாவே போய்க்கிறேன். அட இவங்க இன்னும் கிளம்பலையா? நான் கிளம்பிட்டேன்ப்பா. உன்னை ஆஸ்பத்திரியில தான் பெத்தாங்களாப்பா? ஆமா. என்ன? அதான் பார்த்தாலே தெரியுது, கண்ணு வெளியே வந்துருச்சப்பா. அதுதான் இந்த தாய் கிழவிக்கும் ஆஸ்பத்திரிக்கும் உள்ள வித்தியாசம். இத பாருப்பா, கண்ணு எப்படி இருக்கு பாரு. நான் பிரசவம் பார்த்தேன். நீங்க ஓவரா பேசாம கிளம்புறீங்களா? கடவுள் கொடுத்த அந்த உயிரை என் கைகளால எடுத்து அம்மாவோட கைகளை கொடுக்கிற புனிதமான வேலையை தான் நாங்க பரம்பரையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா. அதுக்கெல்லாம் நாங்க பலனே எதிர்பார்க்கறது இல்ல. ஆமாமா, கரெக்டா சொன்ன கிழவி. அதனால தட்சணையா ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா கிளம்பிடுவேன். என்னைய கூப்பிட்ட? இதோ வந்தறடி. பாசமா கூப்பிடுறா, என் பொண்டாட்டி தான். எனக்கு எதுவும் கேட்கலையே. தட்சணையை எடுத்துட்டு வரதான் போயிருக்காரு போல. அதெல்லாம் அண்ணங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. உன்னை பார்த்தாலே தெரியுதுப்பா, நீ ரொம்ப திறமையான பையன். என்னதான் இருந்தாலும் நீ ஆஸ்பத்திரியில பிறந்தவன்ல, அந்த ஒளி கண்ணுல தெரியுது. போன் வருது, யாருன்னு பாக்குறேன். ஹலோ, அவ்வளவுதானே? இப்ப பார்த்து சொல்றேன், இதோ வரேன். ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. அவங்க கிட்ட இருந்து 5 பைசா எதிர்பார்க்காத, நான் தரேன். உங்களுக்கு தான் எந்த வருமானம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒன்னும் வேணாம் ஐயா. ஒரு குழந்தைய இந்த கையில ஏந்தறதுக்கு பாக்கியம் கிடைச்சது இல்ல, அது போதும். அது நான் அப்பப்போ கதா கலட்சேபம் பண்ண போவேன். அதுல வந்த பணம் இது. கூடுதலோ குறைவோ இதை வச்சுக்கோ. கடவுளே உதவியா இருக்கணும். அப்ப நான் போயிட்டு வரேன் ஐயா. சரி, போயிட்டு வா. கடவுளே. தேவைப்படும் போது லைன் போகாதே. ஒரு தேவைன்னு யாருக்காவது கால் பண்ணா லைன் போகாது, இல்லன்னா சும்மா அடிச்சுக்கிட்டே கிடக்கும். ஏமா, நீ போன்ல பேசுறியா இல்ல போன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா? பாலா குழந்தை பத்த விஷயத்த வேணுக்கு சொல்லலான்னு போன் பண்ணேன். ஏமா, போன் ஒயர் பிஞ்சு 1 வீக் மேல ஆச்சு. அதை சரி பண்றேன்னு தானே 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட காசு வாங்கிட்டு போனேன். அது நான் அதை அவங்களுக்கு கொடுத்துதான் அந்த பாக்ஸையே ரெடி பண்ணேன். அங்க ஏதோ பாலத்துக்காக ரோட்டை ரெடி பண்றேன்னு அவனுங்க கேபிள் எல்லாம் கழட்டி போட்டுருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணு பண்ணு, உன் மொபைல்ல இருந்து கால் பண்ணு. வேணு கால் பண்ணா எனக்கு கால் வரும், மத்தபடி நான் கால் பண்ண முடியாது. என்கிட்ட பணம் இல்லம்மா. நாயை வாங்குவானா? நாயை கட்ட சங்கிலி வாங்க பணம் இல்லம்பானா? நாயை ஒரு தடவை வாங்கினா போதும். ஆனா சங்கிலி அப்படி இல்ல, திரும்ப திரும்ப அந்த போனா வாங்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். டேய், உன் சங்கிலி சேச்சே, உன் மொபைல் ஒரு கால் பண்ணிக்கலாமா? யாரு கால் பண்ணோம்? வேணுவுக்கு தான். பாலாக்கு குழந்தை பிறந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லலைன்னா அவன் வீட்டையே 2 பண்ணிடுவான். டேய் தம்பி, அதெல்லாம் உர்றா, முதல்ல நீ கால் பண்ண. என்னடா லைன் போகலையா? பாலா டவர்ல ஏறி இறங்கி மேங்களூர் வரைக்கும் அது போக வேண்டாமா? கொஞ்சம் டைம் ஆகும். நீ பண்ற தம்பி. லைன் போகுது, அது பாட்டுக்கு போகட்டும். பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா இன்னும் அதுக்கு வேற என்னென்ன பிரச்சனை பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? ஓ ஆமாமா, அவன் இனி என்ன பிரச்சனை பண்ணாலும் பொண்ணா ஆனாவெல்லாம் மாத்த முடியாது. பெல் அடிக்குது, ஆனா எடுக்க மாட்டாரு. ஒருவேளை அங்க இன்னும் விடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் ஒன்னே மலேசியால கல்ஃப்லயும் இல்ல, இதே டைம் தான் அங்கேயும். இல்லைன்னா அவன் எழுந்திருச்சிருக்க மாட்டான். குழந்தையோட அப்பா அங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கான். நாம தான் இங்க தேவையில்லாம கண்ணு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். உலகம் எப்படி வினோதமா இருக்கு பாரு. அவன் மட்டும் இங்க வந்துட்டான்னா இந்த அம்மா பிள்ளை விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துடலாம். அவன் எவ்வளவு நாள் கழிச்சு வர்றானோ அந்த அளவுக்கு பாலாவுக்கும் குழந்தைக்கும் நல்லது. அது வரைக்காவது அவங்க 2 பேரும் கொஞ்சம் நிம்மதியா படுத்து தூங்குவாங்கல்ல. காலையில 7:30 மணின்னு சொன்னா அஸ்வதி நட்சத்திரம் தான். மாமா, இந்தாங்க குடிங்க. நான் பாலாவோட குழந்தையோட நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேலண்டர்ல அஸ்வதின்னு போட்டிருக்கு, நான் பார்த்துட்டேன். அஸ்வதி குழந்தை தேவகணத்துல பிறந்திருக்கு. அறிவும் ஆரோக்கியமும் அழகும் நிறைஞ்ச குழந்தை. நல்ல வேலை, 2வது தோஷம் முடிஞ்சுதான் குழந்தை பிறந்திருக்கு. அது என்ன தோஷம்? அது குறை பிரசவத்துல பிறந்த குழந்தையோட தோஷத்தை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? மாமாக்கு ஜாதகம்லாம் பார்க்க தெரியுமா அத்தை? அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாதுமா. பிளேன் ஓட்ட தெரியுமான்னு கேட்டா அதுவும் தெரியும்னு சொல்லுவாரு. வைத்தியமும் ஜாதகமும்
நான் பாத்துக்கிட்டு இருந்த வேலை தானம்மா. அப்புறம் ஏன் நிப்பாட்டினீங்க? முழுசா தெரியாதுன்னு தானே வேலையை விட்டீங்க. இந்த ஆள் வளர்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காம நீ போய் வேலையை பாருமா. நீ கிண்டல் பண்ணாத. என் ஜாதகம் 100% பலிக்கும். தாய்க்கும் குழந்தைக்கும் அப்பாவுக்கும் எந்த தோஷமும் இல்ல. ஆனா அப்பாவோட அம்மாவுக்கு ஒரு தோஷம் இருக்கு, மரண தோஷம். உங்க வீணா போன ஜாதகம்லாம் என் முடிய கூட அசைக்க முடியாது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதெல்லாம் நடந்தாலும் நடக்கும், அதை கண்டுக்காமலாம் விடாதீங்க. குழந்தை பிறந்த நட்சத்திரத்தையும் குழந்தை பிறந்த நேரத்தையும் வச்சு பார்த்தா எல்லா தோஷமும் உனக்கு தான். அந்த தோஷத்தை மாத்த என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அதனால நீ ஜாக்கிரதையா இரு. உனக்கு நடக்கிறது கண்டக சனி. அது இப்போ உன்னை சும்மா விடாது. உன்னை இப்படி கண்ணுக்கு நிறைவா பார்க்க உன் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? உன் முகத்தை பார்க்கும் போதே நான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். உன் போன் வேலை செய்யலன்னா வேற எங்கேயாவது போய் கால் பண்ணி சொல்லு. இப்போ நாட் ரீச்சபிள்னு சொல்லுது. யார் என்ன வேணா சொல்லட்டும், அவனுக்கு குழந்தை பிறந்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்ல வேண்டாமா? அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டானா நம்ம கதையெல்லாம் காலி தான். இங்க பாரு, எங்களுக்கு செகண்ட் சான்ஸ் தான். அவன் முதல்ல வந்து உன் கழுத்து தான் பிடிப்பான். அப்ப போன் பண்ணோம் கிடைக்கலன்னால சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. அண்ணன் இருக்கிறதுல சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா ஒரு கால் பண்ணலாம். வேணா ஒண்ணு பண்ணலாம். டேய், நான் மஜித்துக்கிட்ட இருந்து புல்லட்டை வாங்கிட்டு வரேன், நம்ம வேணுவு தேடி போலாம். மஜித்து புல்லட் தருவான், பெட்ரோல் யார் போடுவா? பெட்ரோலு பங்க்ல போட்டுக்கலாம். அது பணத்தான அம்மா தான் தரும். ஆமா ஆமா, பணம் என்ன மரத்துலயே காய்க்குது? என்கிட்ட 10 பைசா கிடையாது. என்கிட்ட தர்றதுக்கு என்னோட டைமும் என்னோட உடம்பு தான் இருக்கு. நான் எவ்வளவு வேணாலும் தர்றேன். அதை என்னோட வேணுவுக்காக நான் டெடிகேட் பண்றேன். அப்படி எங்க செலவுல நீ சவாரி எல்லாம் போக வேண்டாம். வேணானா வேணாம். வேணுவுக்கு குழந்தை பிறந்த விஷயம் எவ்வளவு லேட்டா தெரியுதோ அந்த அளவுக்கு அவங்க இங்க வந்தான்னா பெரிய பிரச்சனை ஆகும். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் உங்க பொறுப்பு என்னமோ பண்ணுங்க. சுமேஷ், நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இருடா. நான் ஒன்று பண்றேன். அண்ணனுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன். மெசேஜ் பார்த்த உடனே அண்ணன் திரும்பி கூப்பிட்டோம். ஓ, நீ எதையாவது பண்ணி பாலா குழந்தை பத்த விஷயத்த சொல்லு. பண்றேன். மற்றதையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.